வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குடல் வச்சு ஒரு குடல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி எல்லா சாதத்துக்குமே ஒரு டேஸ்டான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ குடல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 தண்டு கறிவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், குடலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். மூடி இப்போ விசில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் குயிக்காக கலர் சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி குடலில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதங்கினதும் இதில் நம்ம ஒரு 2 தண்டு கறிவேப்பிலையும் 4-5 வரமிளகாவையும் கிள்ளி இதில் சேர்த்துக்க போகிறோம். அதையுமே சேர்த்து இதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். எந்த அளவுக்கு இதில் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவியோட ஸ்ட்ரக்சர் நல்லா திக்காக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ 1/2 ஸ்பூன் சேர்த்தோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் நல்லா போகணும். அடியில் பிடிச்சிடவும் கூடாது. அதனால் ஃப்ளேமை எப்பயுமே கூட்டி வைக்காதீங்க. நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துருக்கேன். ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம சேர்த்துருக்க ஆயிலில் இந்த மசாலா நல்லா குக்காகி அதோட பச்சை மணம் எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன் நம்ம இதில் இவ்வளோ டைம் எடுத்து வதக்குறோன்னா, ஆல்ரெடி குடல் நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுத்துட்டோம். அது நல்லா வெந்துருச்சு. அதிகமாக அதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த மசாலாவோட பச்சை மணம் போச்சுன்னா அதை மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த கிரேவியாக இருக்கிறத நல்ல கட்டியான ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மணம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ வேக வச்சுருக்க குடலையும் இதோடு சேர்த்துக்கலாம். குடல் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவில் இந்த குடல் நல்லா படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குவோம். லோ ஃப்ளேமில் தான் இது எல்லாமே பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் தீஞ்சிரும். அந்த ஆயில்லையே நல்லா குக் ஆகட்டும். இந்த டைமில் மசால் மணம் போயிடுச்சுன்னா இப்படியே இறக்கி நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம். இருந்தாலும் நான் இப்போது அந்த குடல் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையுமே சேர்த்து ஒரு கிரேவி பதத்துக்கு ஆக்கிட்டு அந்த உப்பு மசாலா எல்லாமே நல்லா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாதத்தில் இதவே மெயினாக வச்சு சாப்பிட்ற மாதிரி நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். நல்லா கொதிக்க விடுவோம். லோ ஃப்ளேமில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். இது சாதத்துக்குனாலும் சரி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 2 தண்டு கறிவேப்பிலையுமே நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் குழந்தைக்குமே இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.